நீங்கள் இப்போ இன்னொரு பில்டிங் பார்த்தாலே தெரியும், இது நம்ம பண்ணுற பில்டிங் தான், நம்ம கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துட்ருக்கிறது தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு வீடாக நாங்களே பண்ணி கொடுக்கணுன்னாலும் உங்களுக்கு அழகான நீங்கள் சொல்கிற இடத்துல நாங்கள் வீடும் கட்டி கொடுப்போம். எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் நம்ம சைட்டு ஆன் ரோட்லேருந்து வெறும் 150 to 200 மீட்டர்ஸில் இருக்குது. அங்கேருந்து நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம சைட்டுக்கு வர்றது வித்தின் 7 to 8 மினிட்ஸில் வந்துடலாம். இப்போ நம்ம லேஅவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 வரை அவைலபிள் இருக்கு. அதாவது எல்லா வித மக்களுமே நம்ம சைட்ல வாங்குற அளவுக்கு நம்ம சைட்ல உள்ள பிளாட்டுங்கள்லாம் அவைலபிள்ல இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், என் பேர் லக்ஷ்மி. நான் அதித்தி ஹவுசிங் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யூடியூப் வீடியோ நம்ம கம்பெனியில் இந்த ப்ராஜெக்டை பற்றி. அப்போது நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக அவங்களுக்கு எதுவுமே நான் கன்வே பண்ணலை மக்களுக்கு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இப்போ நான் பேசி போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஆன் ரோட் நியர்பை. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆன் ரோட்லேருந்து நமக்கு வெறும் நடந்து வர்ற தூரத்தில் தான் நம்ம சைட் இருக்கோம். அதாவது நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க ஆன் ரோட்ல பக்கத்துல சைட் இருக்கு அப்படின்ட்டு. பட் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும். ஆனால் நம்ம சைட்டு ஆன் ரோட்லேருந்து வெறும் 150 to 200 மீட்டர்ஸில் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எந்த விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது நம்ம வீட்டில் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வெளியே போய் கடையில் வாங்கணும், இல்லை ஓனாக ஏதாவது கொஞ்சம் ஒரு ஹாஸ்பிட்டலோ மெடிக்கலோ ஏதாவது போகணுன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு வந்துடலாம். என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா, நமக்கு நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் என்னென்னா பஸ் ஸ்டாண்டு. உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு அண்ட் ஷேர் ஆட்டோஸு எல்லாமே உங்களுக்கு ஆல்வேஸ் அங்கே அவைலபிளாக இருக்க இடம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டு பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் பார்க்க போனால் நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம். ஏன்னா நம்ம பில்டிங்குமே நம்மளாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ இன்னொரு பில்டிங் பார்த்தாலே தெரியும், இது நம்ம பண்ணுற பில்டிங் தான், நம்ம கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துட்ருக்கிறது தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு வீடாக நாங்களே பண்ணி கொடுக்கணுன்னாலும் உங்களுக்கு அழகான நீங்கள் சொல்கிற இடத்துல நாங்கள் வீடும் கட்டி கொடுப்போம். அண்ட் தென் நம்ம சைட்டு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நம்ம சைட்டு. இப்போ கூடுவாஞ்சேரி அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே அதிகபட்சம் தெரியும். கூடுவாஞ்சேரி ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஏரியா. ஆஃப்டர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒன் ஆஃப் த ஏரியான்னு பார்த்தா கூடுவாஞ்சேரி தான் இப்போதைக்கு. சரியா? ஏன்னா நம்ம இதை பொறுத்தவரை நம்ம சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்தது இல்லையா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆன டைமில் அது நியர்பை இருக்க இடம் வாங்க முடியாது. ஆனால் இப்போது கோயம்பேடுலேருந்து சுற்றி 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்க இடத்துல நம்மளால் பர்ச்சேஸே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ காஸ்ட் அதிகம். அதே மாதிரி நம்மளோட சைட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வித்தின் 10 கிலோமீட்டரில் நம்மளோட சைட் இருக்குது. 10 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், ஐயோ 10 கிலோமீட்டர் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நம்ம பாசிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூடுவாஞ்சேரிலேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம சைட்டுக்கு வர்றது வித்தின் 7 to 8 மினிட்ஸில் வந்துடலாம். சரியா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அக்சஸ்மே. அண்ட் தென் நம்ம சைட் இருக்கிறது மெயின். கரெக்டாக நம்ம சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரியில் லெஃப்டில் நீங்கள் ஒரு 100 ஃபீட் ரோடு வரும். வண்டலூர் டு கேளம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு 100 ஃபீட் ரோடு மாதிரி நம்மளோட கூடுவாஞ்சேரி டு திருப்போரூர் அப்படிங்கிற ஒரு ரோடு இப்போ இருக்குது. அந்த ரோட்டில், அதாவது நெல்லிக்குப்பம் ரோடுன்னு கூட சொல்லலாம். நெல்லிக்குப்பம் ரோடு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த ரோட்டில் காய்ராம்பேடு அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஜங்ஷன் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஜங்ஷன்லேருந்து வேறே 2 ஸ்டாப்பில் தான் நம்மளோட சைட் இருக்குது. அதாவது பாண்டூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து தொடங்கும் நம்ம சைட்டு. பாண்டூர்லேருந்து அஸ்தினாபுரம் வரை பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட சைட்டு. பெரிய ப்ராஜெக்ட் இது. இப்போ நம்ம லேஅவுட் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 வரை அவைலபிள் இருக்குது. அதாவது எல்லா வித மக்களுமே நம்ம சைட்டில் வாங்குற அளவுக்கு நம்ம சைட்டில் உள்ள பிளாட்டுங்கள்லாம் அவைலபிளில் இருக்குது. இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பார்க்குறீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ஸு இப்போ ஒர்க்கிங் ஒரு பிளேஸாக இருந்தாலுமே அது அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்படின்னா ஒரு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது அது, அண்ட் தென் ஸ்கூல்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்ஆர்எம்லேருந்து, வேலம்மாள்லேருந்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூலு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது நம்ம சைட்டை சுற்றி. இப்போ உங்களுக்கு ஒர்க்கு இப்போ வந்து ஒரு ஐடியில் இருக்காங்க, ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சைட் பக்கத்துலேயே பெருங்குளத்தூரில் ஐடி ஸ்ட்ரக்சர்ஸு, அண்ட் தென் ஜோஹோ, எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்டு, மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி, இப்படி ஏகப்பட்ட ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இங்கே இருக்குது. இப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். எப்படி சொல்கிறேன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் எந்த விதத்தில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஒண்டர்லா ப்ராஜெக்ட் இங்கே நடந்துட்டுருக்கு. நீங்கள் அனலைஸ் பண்ணி கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஒண்டர்லா இருக்கு இல்லையா, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வேர்ல்ட்ஸ்லேயே நம்பர் 1, அவ்வளோ பெருசாக 600 crores ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு இனி இன் ஃபியூச்சரில் ஒண்டர்லா ரோடு அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா இது டெவலப் ஆக 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 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு எத்தனை மடங்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அந்தளவுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சைட்டில் நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கும், அண்டு ரைட்டில் பார்த்தீங்க இங்கேருந்து ஒரு 20 minutes போனீங்கன்னா வண்டலூர் ஜூவுமே வரும். அப்போ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஜோன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வெளியே நீங்கள் போகவே வேண்டாம், நம்ம சைட்டை சுற்றியே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஜோனாக தான் இருக்கும். இப்போ நம்ம சைட்டுக்கு நீங்கள் வர்றீங்க, இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சைட் விசிட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்க, அதாவது காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரேட்டை ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டுட்டு மட்டும் வாங்க. அதுக்காக தான் நான், அதாவது அந்த ரேட்டை கேட்டுட்டு மட்டும் வாங்க. என்னென்னா ஆப்போசிட்டில் நம்ம ரேட் என்னென்னா வெறும் 2500, 2500 ரூபாய்க்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நமக்கு ஆப்போசிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் அளவு டிஸ்டன்ஸ் தான் அவங்களுக்கும், அவங்க 3500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சைட்டுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நியர்பை ஒரு சைட்டு கூட பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் நியர்பை 3000க்கு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி சைட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் ஓகே தான் நம்ம சைட்டுக்கு. இன்கேஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நீங்கள் வந்து என்ன மேம் எங்களுக்கு கிளியர் பண்ணுங்க அப்படின்னாலும் நம்ம சைட்டில் கேபு ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீ கேபு ஃபெசிலிட்டி, இப்போ உங்கள் வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் அதர் சைட் பார்க்கணுனாலும் பார்த்துட்டு நம்ம சைட்டை பார்க்க வாங்க, நம்ம கேப் டிரைவரே உங்கள் கூட இருப்பாங்க எப்போவுமே. நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு சைட்டை வாங்கலாம், பிளாட் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் வாங்கலாம். நம்ம சைட்டில் இப்போ பிளாட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க வாங்கணுன்னாலும் நம்ம சைட்டில் வாங்க முடியும். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பெருசாக பார்க்குறாங்க, ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டு பெரிய பிளாட்டாக பார்க்குறாங்கனாலும் நம்ம சைட்டில் வாங்க முடியும். அந்தளவுக்கு நம்ம ஏக்கர் கணக்கில் பண்ணுறனால எல்லா வித ஒரு ஸ்கொயர் ஃபீட்லேயுமே நம்ம சைட்டில் அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.